அன்பு நண்பர்களே, இன்று உலகம் முழுவதும் தைத்திருநாள் கொண்டாடப்படுகிறது. எல்லாருமே சூரியனுக்கான வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில் நாம உழவர்கள் இந்த காலங்கள்ல அறுவடை செய்யும் பொழுது அவர்களுடைய பொருட்களை வாங்கி பயன்படுத்தி கொண்டாட வேண்டும். அவ்வாறு கொண்டாடுவதனால் அவர்களுடைய பொருளாதாரம் மாற்றம் ஏற்றம் பெறும் என்பதுதான் நாம் ஒவ்வொரு விழாக்களையும் கொண்டாடுவதில் இருக்கிறது. குறிப்பாக இந்த தை திருநாளை பொறுத்த வரைக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். நம்ம பொதுவாகவே உழவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான கான்செப்டில் தான் பேசுவோம். ஆனால் கோச்சிக்காதீங்க, நிறைய நிகழ்வுகள் நடைபெறுவதில்லை. அதுக்கு பல விஷயங்களை சொல்லுவேன். தக்காளி விலை ஏறல அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். தக்காளி விலை ஏறுச்சுன்னா கஷ்டப்படுவோம். ஏன் இவ்வளோ விலை விற்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையில் என்னென்னா, சராசரியான விலை உழவருக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய பொருளாதார கொள்கையாக இருக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். போன ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி கூட உழவர்கள் விளைவித்த நெல் முளைத்து விட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, ஈரப்பதம் அதிகமாக இருக்கின்ற நெல்லை வாங்க வேண்டும், மத்திய அரசு வாங்க அனுமதி தர வேண்டும்னு மாநில அரசு சொன்னது. ஆக மொத்தத்தில் இவங்க 2 பேரும் சொன்னதுல ஒரு விஷயம் என்னன்னா, உழவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இருவரும் எதிர்மறையாக ஒப்புக்கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. ஏன்னா நல்ல அதாவது கடுமையான உழைப்பு, அது மூலியமாக உற்பத்தி செய்த உணவுப் பொருட்கள் சரியாக பதப்படுத்தப்படவில்லை என்பது, அதை வாங்கவில்லை என்பது, அதை சரியாக விநியோகிக்கவில்லை என்பது குற்றச்சாட்டு. அதை அவர்களே ஒப்புக்கொண்டார்கள். அவருடைய செயல்களே செப்பும் அப்படின்றது தான் விஷயம். மத்திய அரசும் மாநில அரசும் இனி வரும் காலங்களிலாவது இந்த தை பிறந்த நாள் தமிழகத்திற்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். அது மூலியமா நம்மளுடைய உழவர்களுக்கு மாற்றம் ஏற்பட வேண்டும். பொருட்கள் எல்லா காலங்களிலும் ஏறக்குறைய ஒரே வகையான விலையில் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அப்படி கிடைத்தால் நம்ம உழவர்களுக்கும் வருமானம் நிறைய கிடைக்கும், மக்களுக்கும் சரியான விலையில் பொருள் கிடைக்கும். ஆனால் அதை செய்ய பல நேரங்களில் அரசுகள் தவறிவிடுகிறது. அதோட விளைவுகளை மிகப்பெரிய அளவில் அந்த பாதிப்புகளை எதிர்நோக்குபவர்கள் யாருன்னா, ஒரு பக்கம் உழவர்கள், இன்னொரு பக்கம் சாமானிய மக்கள். இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற விஷயமாக இருக்கிறது. அதனால இந்த தை திருநாள் 2026 ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். அதன் மூலம் உழவர்களுக்கும் சரி, அதே போல பொதுமக்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல விலையில், ஒரு நியாயமான விலையில், அதே போல நியாயமான வருமானம் உழவருக்கு கிடைக்கவும் வழிவகை செய்யும் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதே போல கடவுளையும் வேண்டுகிறேன். நம்மளுடைய எண்ணங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக இருந்தால் நிச்சயமாக நிறைய விஷயங்களை நாம் வெற்றி பெறலாம். ஏன்னா எப்பயுமே நல்ல திங்கிங், பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் எல்லாமே நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயம் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும்னு சொல்லுவாங்க பெரியவர்கள். அதனால் இந்த தை திருநாளில் நான் நல்லதையே யோசிக்கின்றேன். அதே போல் என்னுடைய நண்பர்கள் நீங்களும் சரி நல்லதையே யோசியுங்கள். வரும் இந்த ஆண்டானது, தமிழ் தை திருநாளானது மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வரட்டும். அதன் மூலம் எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான வழிவகைகள் கிடைக்கட்டும். நன்றி. அன்புடன் ரமேஷ் மணிகண்டன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். நன்றி.